திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதேறு மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு அனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் உடனாய அருள்மிகு திருவிற்கோலநாத பெருமான் திருவருளும் குருவருளும் கூட்டுவித்துள்ளதன் வாயிலாக இன்றைய தமிழ் வேதம் எனும் தலைப்பின் கீழ் திருநாவலாரூரர் எனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த முதல் திருப்பதிகம் அருள்துறை அண்ணலை அனுதினம் அர்ச்சிப்போம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய சிந்தனையாக திருப்பதிகம் முதல் பாடல் சிந்தனை செய்யப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாதாய், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாதா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அருள்துறையுள் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இந்த பாடல் பொருளை சிந்தனை பண்ணும்போது பொருள் சிந்தனையாக பித்தா அப்படின்னா பித்தன், பேரருள் உடையவன் அப்படின்னு பொருள். பேரருள் உடையவன், உயிர்களுக்கு அருள் செய்வதில் அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை அப்படின்னு பேரருள் புரிபவன் அப்படின்னு சொல்ற. பித்தா பிறை சூடி, சடையில 3ஆம் பிறையை அணிந்த பெருமான், உயிர்களுக்கு அருள் செய்வதிலே பேரருள் உடையவனாக இருக்கின்ற பெருமான், பேரருள் புரிவன், அருள் செய்வதில் வல்லமை உள்ளவனாக இருப்பான், கருணை கடலாக விளங்குகின்றார். அது பித்தன், பித்தா அப்படின்னு. பிறை சூடி, சடையிலே பிறை நிலவை சூடியுள்ள பெருமானே, பெருமானே பெருமை உடையவனே, அருளாளாய் பெருமானே அருளாளாய், அருளாளா அப்படின்னா அருளாளனே, அருளாளனே அப்படின்னா அருள் செய்வதில் வல்ல உடையவனே, அருள் செய்வதில் சிறந்து நிற்கின்ற பெருமானே அப்படின்னு சொல்ற. அது அந்த முடிஞ்ச. அடுத்து எத்தான் மறவாதே பிறை சூடி, பேரருள் உடையவனாக இருந்து பெருமை உடையவனாக இருந்து அருள் செய்வதில் அயராது அல்லும் பகலும் உயிர்களுக்கு அருள் செய்கின்ற பெருமானாக இருக்கின்றார். அவரை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, என்னுடைய மனத்துக்குள்ள எந்த வகையாலும் மறவாது, எத்தான் மறவாதே, என்னுடைய மனசுக்குள்ள உன்னை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்க, தியானித்து கொண்டே இருக்கின்றேன், எந்த வகையிலாவது உன்னை மறவாது என் மனத்துள் வைத்தாய், உன் திருவருளாலே நான் உன்னை மறவாது நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, நாவுக்கரசர் சொல்லுவார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாது இருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னா. அதே மாதிரி ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு. நீ நாளும் நன்னெஞ்சே நினை, நீ நாளும் நன்னெஞ்சே நினை அப்படின்னு. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் அப்படின்னு. அது போல இங்க சுந்தரர் என்ன சொல்றாரு. எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, என்னுடைய மனத்துக்குள்ள எந்த வகையாலும் மறவாது, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் உன்னை மறக்காம நான் உன்னை போற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கேன் மனத்துக்குள்ளவே. யோகத்துல இருக்கிறது அதுதான்.
சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு 4 வகை மார்க்கங்கள். அதுல 3வதா இருக்க யோகத்தை தான் அதிகமா பயன்படுத்துவார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அந்த எவ்வகையாலும் மறவாத உன்னை என் வைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, மனத்து உன்னை வைத்தாய், என் மனதுக்குள்ள உன்னை நினைவுமாறி நீ நின்று விளங்குகின்ற பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் எங்க இருந்து அருள் செய்கிறார் என்றதை சொல்றார். பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா, எங்க உரையிறாரு? திருவெண்ணை நல்லூர், பெண்ணை ஆறு பாய்கின்ற தென் திசையில, பெண்ணையாற்றினுடைய தெற்கு திசையில அமைந்துள்ள திருவெண்ணை நல்லூரில் அருள்துறை என்னும் திருத்தலத்துல, சிவாலயத்துல, அருள்துறை என்னும் சிவாலயத்துக்குள்ள எழுந்தருள் இருக்கின்ற அத்தனே அப்படின்னு சொல்ல. அத்தன்னா இறைவன் ஒரு பொருள், அத்தனே தலைவன் அல்லது இறைவன் அப்படின்னு சொல்ல. என்னுடைய இறைவனே, வெண்ணை நல்லூரில அருள்துறை என்னும் சிவாலயத்திலே உரைகின்ற அத்தனே இறைவனே அப்படின்னு சொல்ல. இப்போ இங்க திருவிற்கோலம் எடுத்துக்கணும்னு வச்சுங்க, கூவம் அப்படின்னு சொல்றாங்க. கூவம் வெண்ணை நல்லூர்ன்றது தான் இப்போ இங்க கூவம். அதே மாதிரி அங்க அருள்துறை என்ற சிவாலயம் சொல்றாங்க இல்லையா, இப்போ இங்க என்னன்னு கேட்டா விற்கோலம், திருவிற்கோலம் சிவாலயம். அந்த சிவாலயத்துக்கு பேரு, சாமி இருக்கிற கருவறையும் அது சுத்தி இருக்கிற இடத்துக்கு பேரு திருவிற்கோலம். வெளியில கோபுரத்துக்கு வெளியில இருக்கிற பகுதிக்கு பேரு, ஊரோட பேரு வழக்கத்துல இருக்கும் கூவம் அப்படின்னு. அங்க வெண்ணை நல்லூர், சாமி எங்க இருக்காரு? அருள்துறை என்னும் சிவாலயத்துக்குள்ள இருக்கார் அப்படின்னு சொல்ல. சிவாலயத்தை அருள்துறை என்னும் சிவாலயத்தில் எழுந்தருளுள்ள அத்தனை என்னுடைய இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு? ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. ஆளாய், நான் உனக்கு முன்பே அடிமையாகி இப்பொழுது உனக்கு அடிமை அல்லன் என கூறுவது நன்றோ அப்படின்னு கேட்கிறார். நான் முன்னமே உனக்கு அடிமை ஆயிட்டேன், நான் அடிமை இல்லை என்று நான் எவ்வாறு எடுத்துரைப்பது? அது நன்றாக இருக்குமா? நன்றாக இருக்காது அப்படின்ற கருத்து வெளிப்படும் வகையில நன்றோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்பொழுது உனக்கு அடிமை அல்லன் என கூறுவது நன்றோ. ஏற்கனவே நான் உனக்கு அடிமை. அணுக்கு தொண்டு செஞ்சது கையில இருந்தவரை கீழே இறக்குனார் சாமி, திருத்தொண்டு தொகை வேணும்னு சொல்லிட்டு. நாயன்மார்கள் வரலாறு வெளிப்பட வேண்டும், உலக உயிர்கள் அதை படித்து உயிர் பெற வேண்டும் என்பதற்காக, தன்னிடத்த பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக என்ன பண்ண, திருத்தொண்டு தொகை வேணும். அதுக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கீழே இறக்குறார் கையிலிருந்து. அப்போ என்ன, அங்கேயும் அணுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தார் சாமிக்கு. கீழே இறங்கி பிற்பாடு திருமணத்தின் போது ஓலை காட்டி தடுத்தாட்கொள்கிறார். அவர் கேட்டது போல தடுத்தாட்கொள்றார் இங்க. அப்போ உனக்கு அடிமை அல்லன்னு எனக்கு கூறுவது நன்றோ. நான் முன்னமே உனக்கு அடிமை ஆயிட்டேன், இப்பொழுது அடிமை அல்லன், நான் உனக்கு அடிமையாக இருக்க முடியாது, அடிமை இல்லை அப்படின்னு நான் மறுத்து பேச முடியுமோ? நன்றோ, அது நல்ல செயலாக இருக்குமோ? இருக்காது, நன்று அல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வழியா இங்க சுவாமி கிட்ட விண்ணப்பம் செய்கின்றார். அந்த பாடல் தான் இப்போ நம்முடைய சிந்தனையாக அமைந்தது. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் உடனாய் அருள்மிகு திருவிற்கோலநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.